ஹலோ கைஸ், நான் உங்க ஏஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கைஜூ நம்பர் 8ன்ற சீரிஸோட 3rd எபிசோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே வேற லெவலா இருக்க போகுது கைஸ். என்னோட பெஸ்ட் கொடுத்து ஃபன்னா நான் பண்ணிருப்பேன். இன்னொரு பக்கம் எமோஷனா கொடுத்துருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தவங்க கமெண்ட்ல ஹார்ட் எமேஜோ அப்படி எல்லாம் ஃபயர் எமேஜோ போட்டு போயிருங்க. நம்ம ஹீரோவை எத்தனை பேர் பிடிக்குமோ கண்டிப்பா உங்க கமெண்ட்ல காஃப்கான்னு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க கைஸ், நம்ம இதோட கதைக்குள்ள போலாமா? யோ கிளவா, உன்னோட உடம்புல இருந்து கைஜுவோட ஸ்மெல் வருது. இச்சுக்காக சமாளிக்கிற வகையில இல்ல நீங்க தப்பா புரிஞ்சு இருக்கீங்க. நாங்க இதுக்கு முன்னாடி கைஜுவை டிஸ்போசல் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருந்தோம். அதனாலதான் உங்களுக்கு நாட்டம் வருதுங்க. என்னதே கைஜு டிஸ்போசல் பண்ற ஒர்க்ல இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா? அப்ப ஏன்டா இங்க என்னடா நீங்க பண்றீங்க? இவங்களை கேட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட கம்பெனியோட காரை தூக்கி திரும்பி ஸ்டாண்டர்டா வைக்க இதை பார்த்து இவ்வளவு எப்படா உங்களால தூக்கி முடியுது? அது அவ்வளவு வெயிட் ஆச்சுடா. வகைச்சிக்காவோ கோச்சி எல்லாம் அப்படியே பெருமிச்சு விட இன்னொரு பக்கம் நம்ம காஃப்காவோ என்னோட எக்ஸாம் நம்பர் 2032 காஃப்கா ஹெபினோ. நான் உங்களுக்கு திரும்பியும் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு இன்னும் சின்ன வயசு தான். நான் ஒரு குழந்தை பையன் தான். அப்ப இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட பட்லர் அதை எடுத்து கார் எடுத்து வந்து பார்க் பண்ண, ஏய் உனக்கு பேசி தானே இருக்கா? அதுக்குள்ள உன்னோட ஸ்டூபிட்டோட பட்லர் கார் எடுத்து வந்து விடுறான். கண்டிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த எக்ஸாம் இந்த மாதிரி போகணும். கண்டிப்பா நீ இருக்கும் போது எனக்கு அதிகப்படியான பண்ணு அந்த இடத்துல கிடைக்க போகுதுன்றது இதுல இருந்து தெரியுது. இதுக்கப்புறம் காஃப்கா நீ என்னோட கவனத்தை வாங்கிட்டேன். சரி வாங்க இந்த இடத்துல கிளம்பு சொல்லிட்டு அவங்க பட்லர் கூட்டு அவங்க உள்ள போக இன்னொரு பக்கம் இவங்களும் எச்சிக்காவோ காஃப்கா விளத்தனமா பாக்குறான். நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது உங்களோட பவரை வெளியே யாருக்கிட்டையும் பயன்படுத்தி காமிக்காதீங்கன்னு. இல்ல என்ன வலிச்சடா அவளுக்கு காமிக்கலையே. நம்மளோட கம்பெனிக்கார முக்கியம் இல்லையா? அதனாலதான் அதை தூக்கி வச்சு அது அவளுக்கு தெரியாத மட்டும் நான் பழைய கவலைப்படலாம் அப்படின்னு சொல்ல அது ஒரு பிரச்சனை கிடையாது. இவனுக்கு இவ்வளவு பக்கம் கத்திருக்கு. அந்த டைம் அங்க இருக்கிற காட்ஸும் இங்க என்னோட கத்திங்க சண்டை போட்டு இருக்கீங்க. இல்லங்க ஒண்ணு இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அது பெருமிச்சு கூட பக்கத்துல வச்சுக்காவோ இதை பத்தி என்னோட வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பேசலாம். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒண்ணு சொல்ல அதுக்கப்புறம் இரவும் அந்த பில்டிங்குள்ள போகும்போதே இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு. இதை நான் எப்படியாச்சும் பயன்படுத்தணும். கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அங்க ட்ரேடிங் எல்லாம் பலமா கொடுக்குறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்னடா இது இங்க கொடுக்குற ட்ரேடிங் இதெல்லாம் ஓதவா இருக்கு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த வேலையை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிசிக்கலா பயங்கரமா ட்ரீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுல பார்த்தா 2 எக்ஸாம் போட்டுருக்குது. அதாவது 2வது கட்ட இந்த எக்ஸாம்ல 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட், 2வதுல வந்து அப்ஸ்டிடியூட் டெஸ்ட்னு போடுறது. அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, கைதுக்குள்ள எதிர்க்கிற ட்ரைனிங் தான். எச்சுக்காவும் சீனியர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கூட பரவாயில்ல, ஆனா 2வது இருக்கிற அந்த அப்ஸ்டிடியூட் டெஸ்ட் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட் கொடுத்தா பண்ணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாமே பலமா இருக்கு. நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் பண்றவங்களும் முடிவா கடைசியா என்னோட பவர் ஒரிஜினலா இதை பயன்படுத்தி நான் எப்படி வச்சுக்கணும், கைஜுவா மாறின வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்ல இப்ப எக்ஸாமோட முடிவுல ரேங்க காமிக்கிறாங்க. பார்த்தா 225ல 219வது வந்திருக்கான். நம்ம ஷினோபியா பார்த்தா 5th பிளேஸ் வந்திருக்காங்க ரேங்க்ல. அப்போ அவ்வளவு உங்ககிட்ட காமிச்சிட்டு பாத்தியா நான் இதை பத்தி என்ன சொல்றது, உனக்கு ரொம்ப கேவலமா வச்சிருக்கேன் அவனோட ரேங்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், அச்சோ இது முன்னாடி தேவையான இவங்கிட்ட பில்டப் பண்ணுமோ அப்படின்னு அவளுக்கு கப்பு கணக்கு போட்டிருக்கா. அப்ப அவளும் சொல்லிருப்பல உனக்கு நான் 32 நான் உள்ள சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிருப்போம். அதை வச்சு இவ்வளவு காசி வந்து ஹீரோ கதறா, என்ன விட்டுக்கடா இவ்வளவு தடவை அந்த பேர் வச்சு கூடாது. வகையில சம்பவம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்களோட கைஜு பவரை யூஸ் பண்ணாமே தான் இப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதனால இதுதான் உங்களுக்கான உண்மையான தகுதியே. ஆமாண்டா நான் எதுக்கு வருது பண்ணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எஃபர்ட் போட்டு தான் பண்றாங்க. அந்த வகையில என்னோட சொந்த பவர் தான் நான் பயன்படுத்துறேன். ஆனா இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப மோசமா பண்ணிருக்கேன். எல்லாருமே கூட இருக்காங்க. ஏன்னா முடியலடா அப்படியே நம்ம கடன் இருக்கான். நான் எவ்வளவு பேச்சு இப்படிதான் இருக்குது. சொப்பா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதை விட்டா அடுத்த ட்ரேடிங் முக்கியமா இருக்கலாம். அதுல உங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க. அதுக்கப்புறம் அவனும் சாந்தமாவே இப்போ இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆபீஸ்ல நம்ம மீனா கிட்ட ஒருத்தனும் இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன்ஸ் யார் அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு அவனும் காமிக்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் நமக்கு ஒரு நிறைய பேராச்சும் கிடைப்பாங்க டேலண்டான பர்சன். மீனவும் நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்க இவங்க சொல்ல. ஆனா இது ரொம்ப ரேர் ஆச்சு. என்னோட கண்ணு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மேலதான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல வச்சுக்கவும் இதோ நமக்கு முன்னாடி இருக்கல அவன் தான் ஹருச்சி இசுமோ. இவன் டோக்கியோ மெட்ரோலைசேஷன் யூனிவர்சிட்டியில டாப் கிளாஸ்ல கிராஜுவேட் இருக்கும். அப்ப இவனோட ரேங்க் பார்த்தா ஃபிட்னஸ் எக்ஸாம்ல செகண்ட். அதோ அவனும் பாருங்களேன், அவன் ஹாரோ ஃபுருஹாஷி, அவன் ஹச்சிச்சோ டெக்னிக்கல் காலேஜ்ல கிராஜுவேட் ஆயிருக்கான். இவனோட கிரேடு 3வது. அதுக்கப்புறம் இவன் ஐயோ அகுராகி, இவன் ஜப்பான் கிரவுண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஒரு ரைசிங் ஸ்டார்னே சொல்லலாம். இப்போ அதுல இருந்து கிராஜுவேட் ஆகி இப்போ எலக்ட் கிளாஸ்ல வந்திருக்கான். இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல இப்போ இவன் ரேங்க் ஃபர்ஸ்ட். இவன் தான் இப்போ ஃபர்ஸ்ட். மிச்சம் எல்லாருமே இவங்க முதல்ல பார்த்த நிறைய பேர் மாதிரியே அந்தந்த யூனிவர்சிட்டில இருந்து காலேஜஸ்ல இருந்து அதிகப்படியானவங்க ஒவ்வொரு வருஷமும் கலந்துப்பாங்க. இருப்பினும் இவங்க எல்லாருமே நார்மல் பீப்புளா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ட்ரை பண்ணுவாங்க எலைட் ஆபீசர்ஸ் ஆகுது. பட் நிறைய பேரால ஆக முடியாம இந்த விட்டு போயிடுவாங்க. இந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது அப்படி ஹீரோ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஷினோமியா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட மிகப்பெரிய கவனமே அவ மேலதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு புகழ்பெற்றவன். அவ நேச்சுரலைசேஷன் யூனிவர்சிட்டியில கலிபோர்னியால கிராஜுவேட் ஆயிருக்கா. இப்ப அவளோட வயசே 16 தான். இவளோட கிரேட்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. காரணம் இவ எல்லா விதத்துலயுமே டேலண்டடான பர்சன். அதனால இவளுக்காக அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளோட இளம் வயசுலயே இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல கலந்ததுக்கான ஒரு காரணமும் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா இவ்வளவு தோக்கடிச்சு இவளோட பொசிஷன் மாதிரியே நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லாம சில பேர் கிட்ட
வந்துட்டு என்ன காஃபா ட்ரைனிங் பண்ணி ரொம்ப மூச்சு வாங்க போலியா அப்படின்னு அவ்வளவு பேசுறீங்க. டக்குனு ஹீரோ போட்டு அவ்வளவு பிடிச்சி ஏன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ ரொம்ப பிரமாதமான ஆளா. அந்த டைம் இவங்களோட காட்ஸ் வந்து அந்த இடத்துல போட்டி எடுக்கிறாங்க ஹீரோவை. ஏன்னா இவன் ஒரு பணக்கார பொண்ணு, அதனால அப்ப பார்த்துட்டு எல்லாரும் யாரா இந்த ஆளு சினோமியாவோட ஃப்ரெண்டா இருப்பான்டா அப்படின்னு சொல்ல இவனுக்கு 2 பேரும் பேசிருக்காங்க. இவ்வளவு ஹீரோ பார்த்தா பல்லு வளைஞ்சி அங்கங்க வீங்கி மூக்குல ரத்தமே வர வச்சுக்கிறாங்க. அது டைம் அவ்வளவு காக்கா இன்னைக்கு 2வது பாத்துட்டு போறேன் இப்போ உடனே அடி வாங்கி நிறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேவலமா பேசி போறா. இதை கேட்டு ஹீரோவோ தெரிஞ்சு கண்டிப்பா என் திறமை உங்ககிட்ட காட்டுற நீ. எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது நம்மளால முடியுமான்னு. அந்த டைம் மிச்சுக்காவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷமா இந்த செகண்ட் பார்ட்ல 2வது டெஸ்ட் பத்தி எனக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நடக்க போறது 2வது டெஸ்ட்ல கைஜியோட பாடியை டிஸ்போசல் பண்றதுக்காக தான் சொல்லிப்பாங்க. ஏன்னா போன 2 வருஷமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க. என்னது அப்படியா? ஆமா சென்பாய், ஏன்னா போன 2 வருஷம் அந்த மாதிரி பண்ணதுனாலதான் கைஜியை பத்தின எந்த விதமான நாலேஜ் எனக்கு கிடையாது. அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களோட டிபார்ட்மெண்ட் கம்பெனில அப்ளிகேஷன் போட்டு தனியா பார்ட் டைம் கூட வேலை செஞ்சேன். முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு கைஜுவை கொல்றது மட்டும் தெரியக்கூடாது, கைஜுகளை பத்தின விவரங்களும் நமக்கு தெரியணும். ஓகேடா நல்லா புரிஞ்சுடா. அப்ப 2வது டெஸ்ட்ல நாம தான் கலக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் ஹாப்பியா வராங்க. அங்க பார்த்தா 2வது டெஸ்ட்ல இருக்கிற எத்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்து பெரிய கேட் போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தாடி எவ்வளவு பெருசா இருக்குதா, நம்ம கோவில் மதில் சவரை விட பெருசா இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஊத்தணும் நான் தான் 3rd டிவிஷன் வைஸ் கேப்டன் அஷினா, நான் தான் உங்களுக்கான செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் கமிட்டியோட இந்த வருஷத்தோட ஹெட். இப்ப நடக்க போற 2வது டெஸ்டுக்கான ஏரியால தான் நீங்க இப்ப நின்று இருக்கீங்க. எனக்கு பின்னாடி இருக்க இந்த கேட்டுக்கு உள்ளதான் உங்களுக்கான டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவன் பாஸ்போர்ட் போட்டு ஓபன் பண்ணா உள்ள போட்ட கைஜுக்கு நின்னுங்குது. அப்ப அவனும் அவங்க எல்லாருக்கும் ஒரு கேஸ் இருக்கலாம், இந்த இடத்துல கைஜு இருக்க போகுதுன்றது அவன் பார்த்தா ஹீரோவோ கைஜு டிஸ்போல் பண்றதானே. அப்ப பார்த்தா அவனும் கைஜு எல்லாம் இருக்குது போது இச்சுக்காவும் ஒரு பக்கம் போய் போறான். என்னடா இங்க கைஜு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கம் வேப்பட. அப்ப அதுங்களும் இப்ப ஓடியாந்து ஒண்ணு வந்து இவங்களை அட்டாக் பண்ண வர அந்த டைம் இந்த வைஸ் கேப்டனும் பாக்க அந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி ஓபன் ஆகி அதை தடுத்துடுது. ஹீரோவோ டக்குனு போய் கீழே வீந்துடுறான். எல்லாருமே பார்த்தா இருக்க ஹீரோவை பார்த்தா வீந்து இருக்கா. அந்த டைம்ல ஹீரோ பாக்க ஹீரோ கடுப்பாய் போ இச்சுக்காவா என்னடா எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், கைஜுக்களை டிஸ்போசல் பண்ற இடம் தான் இப்ப சொன்ன டெஸ்ட் நடக்க போகுது. இங்க பார்த்தா என்னடா கைஜுக்களை காமிக்கிறானுங்க உயிரோட செவ்வாயில மடிச்சிருக்கேன். நானே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் இந்த இடத்துல கைஜுக்களை டிஸ்போசல் பண்ணுவாங்க 2 வருஷமா பண்ணிருந்த வச்சுதான் நம்பி இப்ப வந்து பார்த்தா இந்த இடத்துல வேற ஏதோ மாத்திட்டு இருக்காங்க. தேப்பாய் நீங்க வெறும் கையோட இப்ப சண்டை போட முடியாது. உங்களுக்கான சூட்டுங்களை இப்ப நாங்க காமிக்கிறோம். அதை நீங்க போடுற பிறகு உங்களுக்கான காம்பட் பவர் எவ்வளவுன்றத வச்சு உங்களுக்கு தனி விதமான கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அப்ப பார்த்தா அந்த இடத்துல சூட்டுங்களா இவனுக்கு தனியா இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்குது. இப்ப இச்சுக்காவும் போட்டு அடுத்த நிமிஷம் அது அப்படியே ஃபிட் ஆயிடுது அவன் பாடிக்கு ஏத்த மாதிரி. ரொம்ப சூப்பரா இருக்கு, என்னோட பாடிக்கு ஏத்த மாதிரி இது அப்படியே அட்டாச் ஆயிடுது. இதை போடும்போது எனக்குள்ள ஏதோ என்னோட மசில்ஸ் எல்லாமே இப்ப ஸ்ட்ராங் ஆன மாதிரி தெரியுது. இதோட பேரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கைஜு காம்பட் சூட். இதை உருவாக்குறது எல்லாமே ஆர்கானிக் மெட்டீரியல் டேக்கன் கைஜுவை கொல்றதுக்காக. இத மேசிவ் நிறைய மல்டிபிள்ஸ் காம்பட் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கைஜுகளை எதிர்க்க இதை விட்டு வேற எதுவுமே நல்ல ஆயுதம் கிடையாது. அப்ப அங்க இருக்கிற அந்த வைஸ் கேப்டனும் இதெல்லாம் மானிட்டர் மூலமா பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அந்த சூட்டை கிரியேட் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கான காம்பட் பவர் எவ்வளவுன்றதை செக் பண்ணிடலாம். எச்சிகாவா ரேனோ அவங்களோட காம்பட் பவர் 8%. அப்புறம் ஹரோச்சி இசுமோ உங்களோட 18%. என்னடா இது 18 தானா? ஐயோ காக்கா கூரிகி உன்னோட 15%. அப்புறம் ஹரோ புருஹாஷி உன்னோட 14%. என்னது வெறும் 14? அப்ப வைஸ் கேப்டனும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா காம்பட் பவர் எப்ப வேணாலும் உங்களோட இன்க்ரீஸ் ஆகலாம். அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ ஒரு சயின்டிஸ்டும் பரவாயில்லையே, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பேருக்கு அக்கா நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. திஸ் இயர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இத்தனை பேருக்கு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இவனும் பார்த்து ஷாக்காவே ஷினோமியாக்கு பாருங்களேன் அவங்களோட காம்பட் பவர் 46%. எல்லாரும் பார்த்து வெறுப்பாவது இது பெரும் பிடிக்குது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவளோட லெவல் இந்த அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா இதனால நம்மளோட லீடர் இவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க. அப்ப இந்த சயின்டிஸ்டும் தேசிலேயே கிரேட்டஸ்ட் டேலண்ட் இந்த பொண்ணு கிட்ட தான் இருக்குது. ஆனா அவகிட்ட அபிஷியலா இந்த இடத்துல ஜாயின் பண்ணது எந்த ப்ரூஃப் கிடையாது. நம்ம கைச்சுக்காவோ இன்னது 8% அப்படின்னு சொல்லி சுவாகமாவே. அப்ப வைஸ் கேப்டனும் ஏச்சுக்காவா நீ கவலையே படாத, இந்த ஒரு ரீசனுக்காக எதுக்காகவும் நீ சோர்ந்து போக கூடாது. என்னதான் வந்து 8% இருந்தாலும் இது ஒரு உனக்கான ஃபர்ஸ்ட் டைம். அதனால இதுக்கப்புறம் நீ உனக்கான காம்பட் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உன்னோட பயிற்சிகளை பொறுத்து. பட் நீ கவலைப்படாத, உன்னோட 0% இல்லாத இருக்கும், நீ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம். அவனோட காம்பட் பவர் 0 அப்படின்னு போல எச்சிகாவ தாக்கவரா ஒரு பக்கம் இந்த வைஸ் கேப்டன் சிரிக்கிறா. ஜீரோவா இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது வரை பார்த்ததே இல்லடா, இந்த பையன் பார்த்தா 0வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேவலமா சிரிச்சுட்டு இருக்கான். எனக்கு ஒரு டைம் கொடுக்குறா, கண்டிப்பா நான் என்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்றேன். எவன் படத்துல பார்த்து ஸ்கிரீன்ல இவன் சிரிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? இவங்க எல்லாருக்கும் நீங்க என்கரேஜ் பண்ணணும். இப்படியே நீங்களே கேவலமா அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஒரு பக்கம் ஹீரோ கடுப்பாயின்னு இருக்கா, எப்படா இந்த அளவுக்கு வரலான்னு நான் நல்லா என்னோட வாய்ப்பு தானே போட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம சினோமியாவை ஹீரோ பார்க்க கண்டிப்பா இது உண்மையான அவனோட பவர்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அந்த பார்க்கிங் ஏரியால இவனோட பவர் என்ன நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சரி கண்ணுங்களா இதோட ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கானது ஆரம்பிக்குது போலாமா அப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு கிளம்புறான் அந்த இடத்துக்கு. இப்போ உங்களோட டார்கெட் எல்லாமே ஹான்ஜோ 36 யோஜோ இந்த கைஜுகளை தான் நீங்க எதிர்க்க போறீங்க. இந்த பிளேஸ் ஒரு ஹார்பன் ட்ரைனிங் ஏரியா. இந்த இடத்துல உயிரோட இருக்கிற கைஜுகளை நாங்க சிறைப்பிடிச்சு வைத்திருக்கோம் நம்மளோட ட்ரைனிங்காக. அதனால தயவு செஞ்சு உங்களோட டைலண்ட பயன்படுத்தி எத்தனை கைஜுகளை நீங்க போட்டு தள்ளுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும், கிரேட் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான வெப்பன்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அது எல்லாமே நீங்க சரியா பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருமே தனித்தனியா நாங்க ட்ராக் பண்ணுவோம் மானிட்டர் மூலியமா.
அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீப்பட்ட முறையில டேட்டாவா நாங்க எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் விடுவோம். அதனால இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் கைஜு கிட்ட அடி வாங்கி சாகர நிலைமைக்கு போறீங்களோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற எதனா நடந்தா கூட உங்க உடம்புல ஒரு ஷீல்டை நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். அதோட உங்களை நாங்க காப்பாத்திடுவோம். ஆனா காப்பாற்றணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்போ ஒன்ஸ் யாருக்காவது இந்த ஷீல்டு கிரியேட் பண்ணப்பட்டா அவங்க அதோட இந்த டெஸ்ட்ல ஃபெயில்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இருவும் கொஞ்சம் ஸ்டன் ஆனாலும் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனும் போக சொல்ல எல்லாரும் ட்ரைனிங் பண்ண கிளம்புறாங்க. அவங்களோட வேலை இந்த இடத்துல சர்வே பண்ணி எப்படியாச்சும் கைஜுக்களை கொல்லணும். அப்ப எல்லாரும் கிளம்ப பார்த்தாலும் ஷினோபியாவை வேற ரகமா பில்டிங்லயே ஜம்ப் பண்ணி நடந்து போயிருக்காங்க. என்னடா அவ பண்றா அப்படின்னு ஒருத்தர் சாகாவ. அப்ப அங்க இருக்கிற கைஜுக்களை போட்டு தள்ளிட்டு அவ்வளவு நம்பர் சொல்லினே போயிருக்கா. இவங்க எல்லாரும் பார்த்து சாகாவ. ஒரு பக்கம் மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ற இவனுங்களும் அவ பிரமாதமா ஃபைட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஹீரோவோ சரிவா போடா கைச்சிக்காவா அப்படின்னு அவ சொல்லிட்டு நீங்க தான் அங்க தோது போய் வந்துருக்கு பார்த்து ஹீரோவால அந்த கண்டத்துக்கு முடியல அவன் முக்கிய நடந்து வரான். இதை எக்கபடி நான் நினைச்சது ரொம்ப வெயிட் ஆகுதுடா, கொஞ்சமா ஹெல்ப் பண்றா இதை தூக்கத்து மூலமா முக்கத்துலயே மூத்திர வாடா அப்படின்னு அவ கத்த. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு சண்டை போட்டு பேசிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு ஜீரோ இல்ல, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அம்பல் பவர் தான் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிருந்தாங்களே அப்படின்னு இவங்க பேசிருக்க. அப்போ இவங்களோட கவனத்துக்காக வைஸ் கேப்டனும் மைக் மூலியமா எல்லாரும் கேளுங்க, இப்போ உங்களை விசிட் பண்றதுக்காக ஒரு முக்கியமான ஆளு இப்போ உங்க எல்லாரும் வாட்ச் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்மளோட கேப்டன் மீனா அஷிரோ இந்த இடத்துல இந்த டெஸ்ட் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இதை கேட்டு ஹீரோவோ அவனோட நினைவுகளை யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா நான் ஜீரோவா இருந்தா கூட விட்டு கொடுக்காம இதுல நான் சக்சஸ் ஆகணும், ஏன்னா இதுதான் எனக்கான கடைசி வாய்ப்பு. சரிச்சுக்கவா வா இந்த இடத்துல கிளம்பும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெரிய கண்ணு கீழே போட்டு வெறும் பிஸ்டல் மாதிரியான கண்ணு எடுத்து அவனும் அந்த இடத்துல கிளம்ப. சிம்பாய் இப்ப பாருங்க ஆல்ரெடி ஒருத்தங்க அட்டாக் பண்ணி இருக்காங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோமா, வாடா வாடா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க போய் பார்த்தா நம்ம தலைவருக்கு ஏதாவது தடை பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோவோ என்ன மாதிரியான கைது இதை பார்த்தா அவனோட ஒர்க்ல வேலை பார்த்தப்போ பார்த்த கைது தான் என்னது இந்த பயபுலியா, நான் இந்த இடத்துல என்னோட பழைய வேலையில ஜாயின் பண்ணப்பவே இவனை நான் டிஸ்போசல் பண்ணிருக்கேன், அப்ப நான் இதை பயன்படுத்தின கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து ஒரு பிளாஷ் கிரானட் எடுத்துட்டு போயிட்டு அது முன்னாடி போட அதுவும் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி கத்துது. அப்ப இதை பயன்படுத்தி ஹீரோவோ அவனுக்கிட்ட இங்க பாருங்கடா இதை பயன்படுத்தி அதோட வயிற்றுல ஷூட் பண்ணுங்கடா, எது வயிற்றுலையா அப்படின்னு அவனு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வயிற்றுல ஷூட் பண்ண அது காலி ஆயிடுது. அப்ப அவனும் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஷினோபியா ஃப்ரெண்டே, நான் ஃப்ரெண்ட் ஒன்னு கிடையாதா. அதுக்கப்புறம் இவனுக்குள்ள போயிட்டு இருக்கு செம்பாய் எப்படி அதை பண்ணீங்க, ஏன்னா நம்மளோட வேலை ஏற்கனவே அதை பத்தின டீடைல் எல்லாம் எனக்கு தெரியும்டா, எந்த இடத்துல எந்த கைஜுக்கு அடிச்சா கரெக்டா இருக்கணும், ஏன்னா டிஸ்போசல் பண்ணும்போது எந்த இடம் வீக்கா இருக்கும் எந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். கைஜுகளோட பாடிக்குள்ளேயே போய் நான் வேலை பார்த்திருக்கேன் என்ன சும்மாவா. அப்ப ஹீரோவும் உண்மையிலேயே என்னோட பாஸ்ட்ல நடந்த அந்த வேலைக்கு தான் இப்போ நல்லா உதவுது, கண்டிப்பா இதை பயன்படுத்தி என்னோட அந்த கைஜு பவர் இல்லாமலேயே இதெல்லாம் சாதிப்பேன் அப்படின்னு அவனு பேசும்போது அந்த டைம் ஒரு கைஜு போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணு அவன் வாயில இருந்து ரத்தம் வருது இச்சுக்கோ சம்பாய் அப்படின்னு கத்த. அப்ப பார்த்த ஹீரோவை தூக்கி அடிச்சிருந்தது. அப்ப இந்த இடத்துல நம்பர் 2032 அவனுக்கு ரொம்ப இன்ஜூரி ஆயிருக்குது, அவனால கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாது, அவனை எதிர்க்கிற அந்த யோஜோ 23 அந்த கைஜு தான். சரி தயாரா வச்சுக்கோங்க ரிமோட் ஷீல்ட அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம வைஸ் கேப்டன் சொல்றான். ஹீரோ போய் விந்துட்டு அடடா விட்டு கொடுக்க கூடாது, எப்படியாச்சும் இந்த ஷீல்ட நான் கிரியேட் பண்ண விட கூடாது, இதை பண்ண நான் இதை விட்டு வெளியே போயிடுவேனே. அப்பதான் நம்ம வைஸ் கேப்டன் சொன்ன விஷயத்தை அவனை யோசிச்சு பாக்குறான். நீங்க இந்த ஷீல்ட கிரியேட் பண்ண உடனே நீங்க ஃபெயில் ஆயிடுங்க, ஏஞ்சுக்கடா காஃப்கா அப்படின்னு அவனை ஏஞ்சுக்க. அவ என்ன பாத்துன்னு இருக்கா, நான் இந்த மாதிரி நிலைமையில இப்படி தோத்து போனா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா. அப்ப அந்த கைஜுவும் நம்ம ஹீரோவை சாப்பிடலான்னு வரும்போது இந்த சயின்டிஸ்ட் ஷீல்டு கிரியேட் பண்ண கேட்க இன்னொரு பக்கம் நம்ம வைஸ் கேப்டனும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் டிராப் போட்டு இவனா இருப்பான்னு, உண்மையிலே இவன் ஃபன்னி காய் தான் அப்படின்னு சொல்ல அந்த டைம் அந்த கைஜுவை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. யாரோடாலும் பார்த்தா ஹீரோவோ ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல நம்ம ஷினோமியா தான் வந்து காப்பாத்திருக்காங்க. என்ன சின்ன பையா இதோட 3வது தடவை உன்னை பாக்குறேன் காஃபா, ஷினோமியா என்ன காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி. நான் அப்பவே சொன்னல வயசான காலகட்டத்துல எதுக்கு உனக்கு இந்த வேலை, எங்கன்னா வீட்டுல போயிட்டு கம்முன்னு தூக்குறத விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்துட்டு மத்தவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இந்த தரையில உட்காந்து ஒரு லூசர் மாதிரி ஆகுதுன்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்கு விருப்பம் இருக்கு. அப்ப இவனுங்களும் அவன் மெயினான கைஜு அட்டாக் பண்ண போறான். ஆமா நம்ம போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் முந்த அந்த டைம் இவனுங்க அட்டாக் பண்ணிக்கிற கைஜுவே இவன் அட்டாக் பண்ணிட்டு கண்ணுங்களா நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கப்பா, என்னடா இது பவர், உண்மையிலேயே நாங்க கூட தானே அதே மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுன்னு சண்டை போடுறோம், ஆனா இவன் மட்டும் இப்படி அப்படின்னு இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அவனோட வகை இந்த இடத்துல ஐயோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கண்டிப்பா இவனோட காம்பட் பவர் மத்தவங்களோட விட இவளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, இவனுக்குன்னே தனியா யாரோ இதை மேக் பண்ணிருப்பானுங்க. அப்ப இவன் ஏஞ்சிக்கலாம் பார்க்க அவனுக்கு கால் அடிபட்டுக்குது. அப்ப பார்த்தா கால எலும்பு உடஞ்சிட்டு இருக்குது, என்னது என்னால நிக்க முடியல. அந்த டைம் வைஸ் கேப்டனும் 2032 உனக்கு நான் சொல்றது கேக்குதா, நான் ஆபரேஷன் ரூம்ல இருந்து பேசுறேன் வைஸ் கேப்டன், நான் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டேன், அதன் வகையில உனக்கு மல்டிபிள் ஃபிராக்சர்ஸ் ஏற்படுறது, அதனால உன்னோட உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே மோசமான நிலைமையில டேமேஜ் ஆயிருக்கிறது எனக்கு தெரியுது. இல்ல நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது, எப்படியாச்சும் இதை நான் முடிச்சாகணும், இந்த சான்ஸை விட்டா எனக்கு உன்னோட கிடைக்காது, நான் இன்னமும் 0% தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். என்னை விட எல்லாருமே அதிகமா தான் இருக்காங்க, பட் ஆனா நான் ஒரு இப்போ கைதுவா இருந்து கூட என்னோட சொந்த ஹியூமன் பவர்ல தான் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிருக்கேன், இருப்பினும் எனக்கு எப்படி 0% காம்பட் பவர் இருக்க முடியும், என்னோட உழைப்பை தான் நான் கொடுத்தேன். வைஸ் கேப்டனும் எக்ஸாம் ப்ராடக்டர் உன்னை டிராப் அவுட் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க, அவனோட ஷீல்டு இப்போ பர்ஃபெக்ட்டா இல்ல இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், என்னோட பழைய நினைவுகள் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு இவனு சொல்ல, நான் ஒரு தோத்தாங்கோலியா இந்த இடத்துல தோத்து போக மாட்டேன், என்னோட கனவை இந்த இடத்துல நான் நினைவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்க. அப்ப பார்த்தா அந்த 0% 0.01ல மாறுது. இவங்க யாரும் சாக்காவே இந்த டைம் கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல, இப்போ மீனாவோ
ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவை அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம ஹீரோ வேற ரகமா செகண்ட் டெஸ்ட் வரைக்கும் போயிருவோம். ஒரு கைஜ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இப்போ அவன் ஃபெயிலான நிலைமைக்கு போயிருப்போம். ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா 0% இருக்கும். அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. எந்த அளவுக்கு வாழ்க்கை போட்டுருப்போம் தலைவன். கூடவே கைஜ் வேற மாதிரி இருப்பான். ஆனா அதெல்லாம் பயன்படுத்தாம ஹியூமனா இருந்து பண்ணியுமே இப்போ கிடைக்கலன்னா என்ன பண்றது? இதனால ஹீரோ இப்போ விட்டு கொடுக்காம கடைசியா ஒரு வழியா 0.01% வந்துட்டான். வேற லெவலா இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகுது போல. அடுத்து என்ன பண்ண வரான்றது தெரியல. பொறுத்து இருந்து பாப்போம். இந்த எபிசோட் பிடிச்ச பத்தில கமெண்ட்ல நம்ம ஹீரோவோட பேரை டைப் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஃபயர் எமேஜ் போடுங்க. நானும் பார்த்து வச்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிக்கும்ன்றத. சரிங்க, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சு போமா.